எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கெண்ட் விலாக் தான் பார்க்குறோம். இது வந்து முன்னாள் நைட் வந்து இந்த மாதிரி சாமான்லாம் நைட்டே கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறது. இந்த பாக்ஸ் வந்து எதனோட பாக்ஸ் மூடின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் மளிகை சாமான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஜார் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் மூடி தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். சரி கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் மூடி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்மார்ட்லேருந்து நான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 8 சேர்ந்த மாதிரி வர ஒரு பேக்கெட் வந்து ஒரு $4 என்னமோ வந்தது. அது மாதிரி ஒரு 2-3 பேக்கெட் வாங்கினேன் நான். அதை வந்து நைட்டே கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து டீ போட ஆரம்பிச்சிட்டே வந்து நைட்டு கழுவி வச்சுருந்த சாமான்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஒரு 10 மணி ஆகிடுச்சு. 10 மணிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அசோகாவும் ஆத்தியாவும் பார்த்திங்கன்னா வெளியே கொஞ்சம் நேரம் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. பட் அப்பப்போ நான் உள்ளே கொஞ்சம் வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் வெளியே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போகலான்ட்டு வெளியே வந்திருக்கேன். இது டெட் எண்ட் ரோடுன்றதுனால அங்கே போய் விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது கொஞ்சம் முன்னாடி. அதனால் அந்த பக்கம் கொஞ்சம் ஷேடு இருக்கிறதுனால அந்த பக்கம் போயிருக்காங்க. இல்லையா? ஆமாம், மற்ற அதெல்லாம் நம்மளுக்கு கணக்கு வேண்டாண்டி தாங்க. எஸ் சார். இந்தியன் ஸ்டோரில் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை கிடச்சிது. சரி அதை இன்றைக்கி கடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கீரையை நல்லா அலசி எடுத்துகிட்டு குக்கரில் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, புளி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு கடைய போகிறேன். பட் இந்தியன் ஸ்டோர் போயிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா நிறைய மளிகை சாமான் வந்து சேர்ந்துடும். அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து கிடச்சதுனால கொஞ்சம் நிறைய வாங்கிக்கலாம். அதனால் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி போட்டு பாக்ஸில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூண்டு வந்து இங்கே வந்து ஹோல்சேல் கடை வந்து காஸ்கோன்னு ஒன்று இருக்குது. அதில் தான் வந்து இந்த பூண்டு வந்து வாங்குறது. ஏன்னா கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால நம்ம அப்பப்போ வாங்க வேண்டியது இருக்கும். அதனால் பூண்டு வந்து அங்கே வாங்கிக்கிறது. இது எல்லாத்தையும் கொட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் இருந்தது. அதுவும் கொஞ்சம் பாக்ஸ்லலாம் பாட்டிலில் போட்டு அதையும் எடுத்து வச்சுட்டேன். இந்த தோல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையலரில் யூஸ் பண்ணுற எந்த வெஜிடபிள்ஸு இல்லை ஃப்ரூட்ஸு எல்லாமே வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பின்னாடி பேக்யார்டில் வந்து செடிங்க நிறைய வச்சுருக்கிறதுனால அதுக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிறது. இந்த தண்டுக்கீரையுமே வந்து காம்பை வந்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நடுறதுக்காக போயிட்டுருக்கேன். செடி மேலே அடி பாப்பா. செல்லக்குட்டி பண்ணு பண்ணு. மண்ணு 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 மொத்தம். குட் ஜாப் டி. இந்த சட்டியை யூஸ் பண்ணி தான் வந்து கீரை கடையலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கீரை கடைக்கிறதுனே பார்த்திங்கன்னா கல் சட்டின்னு அப்படின்னே விற்பாங்க. அதாவது இந்த மண் சட்டிலே வந்து அடியில் பாட்டமில் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கல்லை வந்து பதிய வச்சுருப்பாங்க. இதில் தான் வந்து கீரை கடைவாங்க. கீரை கடைஞ்சோம்னா நல்லா சீக்கிரம் மசியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சட்டிலாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்று தூள் உப்பு யூஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைனா கல் உப்பு. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணி தான் வந்து சட்டி வந்து க்ளீன் பண்ணுறது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. நீ பயமாக இருக்கு இல்லையா? ஒரி பண்ணுறேன். நான் தான் உரி பண்ணோம். கீழே தொழுந்தா நான் தானே எல்லா வேலையும் க்ளீன் பண்ணேன். நீ கிட்ட வா. இது சுடாது, இது ஒன்றும் பயப்படாதீங்க சரியா? இதில் நல்லா அப்படி தள்ளி வச்சு இன்னும் கிட்ட போ. இது நீ இது வந்து நல்லா காலில் முட்டு கொடுங்க. நீ இன்னும் முன்னாடி போ. போதும். ரொம்ப நான் அம்மா பிடிக்கிறேன். இது கூப்பிட்ரு. நீ 2 கையும் பிடிக்கணும். இப்படி பிடிக்கணும். இங்கே ஒன்று பிடி. சர்க்கிளில் பண்ணு. கீழே இன்னும் கொஞ்சம் சரி, இந்த கையை இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது. அப்படி பண்ணு. சர்க்கிளில் பண்ணணும். பொறுமையாக பண்ணணும். நீ தான்
இதெல்லாம் பொறுமையாக பண்ணுறேன்னா பண்ணு ஏ காமி ஐயோ இன்னும் கொஞ்சமா இன்னும் மோர் அது மாதிரி 2 times போடுங்க. இன்னும் 2 times. இன்னும் 1 time. அசோக் மித்ரன் எங்கே காணோம் பண்ணுங்க நீ பண்ணு 2 கையிலையும் பிடிக்க சொன்னாம்மா. மொல்லடா இது என்னமா ஹேய் கீழே வரும் இல்லை நீ பொல்ல. ஒரு வழியாக சட்டியை காப்பாற்றி கீரையை கடைஞ்சாச்சு. இப்போ வந்து தாளிப்பெல்லாம் போட்டுட்டு சாப்பிட வேண்டியது தான். மதியம் வந்து அவங்களுக்கு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் இருக்குது, அதனால் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பணும். கீரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சோண்டு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு பிசைஞ்சிட்டு வறுத்து எடுத்தாச்சு வாழைக்காயை. இங்கே கிரிக்கெட் பார்த்திங்கன்னா எவ்ரி சாட்டர்டே சண்டே வந்து நடக்கும். இங்கே சாட்டர்டே வந்து காலையில், சண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் நடக்கும். ஒரு 3 months ஒன்ஸ் அப்படி இல்லைனா 6 months ஒன்ஸ் வந்து அவங்க ஷெட்யூல் மாற்றி திரும்பி ரீஷெட்யூல் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதுக்கு இங்கே வருவோம். இந்த மாதிரி கிரவுண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்தியன் ஸ்டோர்லாம் இருக்கிறதுனால நாங்கள் குழந்தைங்கள இங்கே விளையாடுறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்டோர் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து இங்கே கூப்பிட்டு போவோம். ஒரு 2 hours மேட்ச் நடக்கும் இங்கே. என்றைக்காவது தேவைப்பட்ட அன்றைக்கி இந்தியன் ஸ்டோர் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இந்த ஒரு குட்டி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு விலாகில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அப்புறம் என்ன குரூப்பா? அப்படியா அப்படியா உங்க வேற யார் வராங்க லாஸ்ட் குரூப்ல இருந்து? சரி போலாமா?